பழனியில் ரயில்வே மேம்பால பணிகளை துவங்க வலியுறுத்தி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி புதுதாராபுரம் சாலையில் ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் வந்து செல்லும் நேரங்களெல்லாம் இந்த ரயில்வே கேட் அடைக்கப்பட்டுள்ளதால் சுமார் 20 முதல் 40 நிமிடங்கள் வரை வாகனங்கள் சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இதனால் அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்வோர் தாராபுரம் சாலையை கடந்து செல்ல முடியாமல் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தாராபுரம் சாலையில் மேம்பாலம் அமைக்க பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் 120 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுத்தது. ஆனால் ஓராண்டு முடிந்தும் இன்று வரை மேம்பாலம் அமைக்க நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் கட்டுமான பணிகள் துவங்கப்படாமல் உள்ளன. இந்த நிலையில் தாராபுரம் சாலையில் மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க கோரி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் அரசின் கவனத்தை ஈர்க்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரயில்வே மேம்பால பணிகளை விரைவாக துவங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் ஆர்ப்பாட்டம். மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் ஆர்ப்பாட்டம். போக்கிடு 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 போக்குவரத்து நெரிசலை போக்கிடு போக்குவரத்து நெரிசலை போக்கிடு அமைத்திடு 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 கிராம மக்களின் நலன் கருதி மேம்பாலம் அமைத்திடு கிராம மக்களின் நலன் கருதி மேம்பாலம் அமைத்திடு வழிவிடு 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 உயிரை காக்கும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடு உயிரை காக்கும் ஆம்புலன்ஸுக்கு